இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அமுல்யா பால் பவுடர். இது வந்து ஏதாவது டிஷ் செய்யணும் அப்படின்னாலும் நாங்கள் இந்த பால் பவுடர் வச்சு செய்வோம். அப்புறம் இந்த ஜெல்லிலாம் செய்வோம் நிறைய வீட்டில். அதுக்காக இந்த பால் பவுடர் நிறைய யூஸ் பண்ணுவோம் நாங்கள். அதுக்காக நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதே சமயத்தில் வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் கவர் பால் தாங்க. ஒரு சில காலையில் போனால் மட்டும்தான் கிடைக்கும். ஈவினிங்லாம் போனீங்கன்னா சுத்தமாக கிடைக்காது. நைட்லலாம் கேட்கவே வேண்டாம். அதோட மறுநாள் காலையில் தான் நம்ம வந்து காஃபி குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் போய் பால் வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெடிமேட் பால் பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டோம். இது ஆல்ரெடி இந்த பிராண்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். நல்லா இருந்தது. அது இல்லாமல் ஒரு சிலர் பால் பவுடர் ரொம்ப பிடிக்கும், வெறுமனே சாப்பிடுவாங்க. தப்பாக நினைக்காதீங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். எங்களுக்கு ஒரு என்னை பொறுத்தவரை என்னோடய பர்சனல் என்னென்னா, டென்ஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யார் மேலே கோவம் இல்லை ஒரு மாதிரி மன அழுத்தம் அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடித்தது இந்த பால் பவுடர் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் டப்பாவில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு, ரொம்பலாம் போட மாட்டேன், ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு அழகாக எடுத்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி பண்ணோம்னா ரிலாக்ஸாக இருக்குங்க. நம்ம என்ன கோவம் இருக்கும், மற்றவங்களை யாரா திட்டணுமா இல்லை நம்மளை யாராவது திட்டினாங்களா, அந்த டென்ஷன்லாம் நமக்கு மறந்துடும், ரிலீஃபாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டென்ஷன் ரிலீஃப் ஆவாங்க. அந்த மாதிரி எனக்கு டென்ஷன் ரிலீஃப் பண்ணுற பெரிய விஷயம் பார்க்க போனீங்கன்னா இந்த பால் பவுடருங்க. இதை நான் விரும்பி சாப்பிடுவேன். அதனால் என் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கடை காலி பண்ணிடுவோம். ஒரு மாதத்துக்கு ஒன்றுன்னு வாங்குவோம், ஆனால் 10 நாள்லேயே எங்கள் வீட்டில் காலி ஆகிடும். இது ஒன்லி வெறுமனே சாப்பிட்ருவோம். டீ காஃபி கூட அப்புறம் தான், செகண்டரி தான். அதனால் இதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம்.